Hello friends, வணக்கம். இன்னைக்கு நம்ம November 4, 2020 important Hindu news analysis and PAB என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். தென் டெய்லி வந்து மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் அதில் வந்து எழுதி நீங்கள் போஸ்ட் பண்ணலாம். டெலகிராம் குரூப் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது. ஸோ நீங்கள் மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் எழுதி அங்கே நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம குரூப்பில் வந்து டெய்லி வந்து ஷெடியூல்ஸ் வந்து கண்டினியூவாக போயிட்டுருக்கு 2021 ப்ரிப்பரேஷனுக்காக. ஸோ டெய்லி ஷெடியூல்ஸ் வந்து நான் கொடுப்பேன். ஸோ அது உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் லிங்க் இருக்குது, நீங்கள் ஆட் ஆகிக்கோங்க. அதில் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நியூஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா பிஏபி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 15 ஸ்டேட்ஸ், இது வந்து பிஏபிலையும் இருக்குது, ஹிந்து நியூஸ் பேப்பர்லேயும் இருக்குது. ஸோ ரெண்டையும் வந்து கம்பைல் பண்ணி தான் வந்து இதில் நான் போடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 15 new states வந்து have been identified for implementing centrally sponsored pilot scheme on fortification of rice and its distribution through public distribution system. ஸோ public distribution systemனா PDS நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம், ரேஷன் கடை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது மூலிமா வந்து ஃபோர்ட்டிஃபைடு ரைஸ் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஃபோர்ட்டிஃபிகேஷன் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும்ல. இப்போ ஃபோர்ட்டிஃபிகேஷன் ஆஃப் ரைஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ ஒரு ரைஸ் இருக்குது அப்படின்னா அந்த ரைஸை வந்து என்ன பண்ணுவாங்க, நல்லா பவுடர் ஃபார்மேட்டில் வந்து அரைச்சிருவாங்க. அரைச்சிட்டு அதில் வந்து தேவையான நியூட்ரியன்ட், அயனு, ஃபோலிக் ஆசிட்டு, விட்டமின் B12 இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள் வந்து மால் நியூட்ரிஷனை வந்து ஃபைட் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடிய நியூட்ரிஷனை என்ன பண்ணுவாங்க, அதில் ஆட் பண்ணி அதை திரும்பி ரைஸ் ஃபார்மேட்லேயே வந்து செஞ்சுருவாங்க. ஸோ அதுதான் வந்து ஃபோர்ட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பிடிஎஸ் மூலிமா, ரேஷன் கடை மூலிமா டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம்னா எல்லாத்துக்குமே கிடைக்கும்ல. நிறையா பார்த்திங்கன்னா நம்ம நாட்டில் வந்து மால் நியூட்ரிஷனாக இருக்கும். இப்போ கூட ரீசெண்டாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய ரிப்போர்ட்ஸ்லாம் கூட ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் வந்து நம்ம ரொம்ப மால் நியூட்ரிஷனாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால இதை ஃபைட் பண்ணணுங்கிறதுக்காக தான் இந்த ஃபோர்ட்டிஃபிகேஷன் அப்படிங்கிற விஷயத்தை கொண்டு வந்திருப்பாங்க. இது வந்து 3 இயர்ஸ்க்கான இந்த பைலட் ஸ்கீம். இது வந்து சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம். சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீமுக்கும் செக்டார் ஸ்கீமுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும். சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டே ஃபுல்லாகவே அதை எடுத்துக்குவாங்க, அவங்களே வந்து ஃபண்டு கொடுப்பாங்க. இதே வந்து சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் பாதிப்பானும். இப்போ பார்த்திங்கன்னா லைக் வந்து நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸு, ஐலாண்ட் ஸ்டேட்ஸு, ஹில்லி ரீஜன்லாம் பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 90% வந்து அவங்க பணம் தருவாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து 10% எடுத்துக்குவாங்க. இதே மற்ற ஸ்டேட் இந்த தமிழ்நாடு, லைக் ஆந்திரா, லைக் அதர் ஸ்டேட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் 75% வந்து தருவாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் வந்து 25%. ஸோ அந்த மாதிரி இதுதான் வந்து சென்ட்ரலி ஸ்பான்சர்டு பைலட் ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது வந்து சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது மூலிமா என்ன பண்ணலாம் அப்படின்னா மால் நியூட்ரிஷனை வந்து நம்மளால் வந்து ஃபைட் பண்ண முடியும். ஏன்னா வந்து நம்ம ஈஸியாக வந்து நம்ம சாப்பாடு, கோதுமை இப்படி நம்ம சாப்பிட்றதுனால நமக்கு வந்து ஃபைட் பண்ண முடியாது, நமக்கு நியூட்ரிஷன் சீக்கிரமாக கிடைக்காது. ஸோ டேரெக்டாகவே என்ன பண்ணிடுவாங்க, அதை பொடி பண்ணி அதில் வந்து நியூட்ரிஷனை வந்து ஆட் பண்ணி அதை திரும்பி ஒரு ரைஸ் ஃபார்மேட்டில் கொடுத்தோம்னா நமக்கு ஈஸியாகவே வந்து நமக்கு மால் நியூட்ரிஷன்லேருந்து நம்ம வந்து ஃபைட் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறாங்க. ஸோ இது எந்த டிபார்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் அண்ட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் டிபார்ட்மெண்ட். ஸோ இதில் வந்து கவர்மெண்ட் என்ன அட்வைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா எல்லா ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ்க்கு வந்து எக்ஸ்பெஷலி பார்த்திங்கன்னா யாரெல்லாம் வந்து கோதுமை கொடுப்பாங்கல்ல, நிறையா வந்து ரேஷன் கடைகள் மூலிமா கோதுமை சப்ளை பண்ணுவாங்க. ஸோ அதில் இந்த மாதிரி ஃபோர்ட்டிஃபைடாக பண்ணி தரணும் அப்படிங்கிறத வந்து கவர்மெண்ட் வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க. இப்போ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா 5 ஸ்டேட்ஸில் வந்து இது போய்கிட்டு இருக்கு. ஆந்திர பிரதேஷ், குஜராத், தமிழ்நாடு, மகாராஷ்டிரா, சத்தீஸ்கர்லாம் இது போயிட்டுருக்கு. ஸோ இந்த 5 ஸ்டேட்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. ஈவன் பார்த்திங்கன்னா இதில் தமிழ்நாடும் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதில் என்ன பண்ணுவாங்கன்னா விட்டமின்ஸ், மினரல்ஸு, லைக் நான் சொன்னேன்ல அயனு, அயோடின், ஜிங்க், விட்டமின் A, D இதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ரைஸ் கூட ஆட் பண்ணுறது, இல்லைனா வந்து வீட் கூட ஆட் பண்ணுறது, அப்புறம் ஆயிலு, மில்க்கு, சால்ட் இது கூட எல்லாம் ஆட் பண்ணி அந்த நியூட்ரிஷன் லெவலை வந்து அதிகப்படுத்துவாங்க. இந்த ரைஸை என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ ரைஸ் எடுக்கிறோம் அப்படின்னா 1:100 ஃபார்மேட்டில், இப்போ 100 ரைஸ் இருக்குன்னா ஒரு 45. ஸோ இந்த மாதிரி ஃபார்மேட்டில் தான் தருவாங்க. ஸோ இதில் என்ன பண்ணுவாங்க, அந்த ரைஸ் எடுத்து பொடி பண்ணி ஆட் பண்ணுறது, மைக்ரோ நியூட்ரியன்ஸ். ஏன்னா நம்ம நாட்டில் நிறைய பேருக்கு அந்த மைக்ரோ நியூட்ரியன் டெஃபிஷியன்சி தான் அதிகமாக இருக்குது. ஸோ அதை வந்து தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி செய்கிறாங்க. இது வந்து ஒரு நல்ல ஒரு இனிஷியேட்டிவ் தான். இது மூலிமா கண்டிப்பாக வந்து நல்லது கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அடுத்தது வந்து 2வது விஷயம் அப்படிங்கிறது என்ன பிஏபியில் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதில் நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா பிரதான் மந்திரி பாரதிய ஜனஷாதி பரியோஜனா அப்படிங்கிற அந்த ஸ்கீம் தெரிஞ்சுக்கணும். ஸோ இது வந்து நீங்கள் ஷார்ட் ஃபார்மில் PMPJB அப்படின்னு நாம வச்சுக்கோங்க. பிரதான் மந்திரி
பாரதிய ஜனௌஷாதி பரியோஜனா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது யார் லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபார்மசூட்டிக்கல்ஸ் அண்ட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ இது மூலிமா என்ன கிடைக்கும் அப்படின்னா நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம், பேட்டன் மெடிசன், ஜெனரிக் மெடிசன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. பேட்டன் மெடிசன் அப்படின்னா என்னென்னா, இப்போ ஒரு மெடிசன் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு நோய் வந்திருக்கு அப்படின்னா அதுக்கு ஒருத்தவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க. அப்போ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு தான் அந்த ரைட்ஸ் கிடைக்கும், அவங்களுக்கு தான் அந்த பேட்டன் கிடைக்கும். அப்போ அந்த பேட்டன் கிடைக்கிறதுனால அந்த மெடிசன் பார்த்திங்கன்னா வெளியில் விற்கும் போது பயங்கரமான விலையில தான் விற்பாங்க. பேட்டன் கிடைக்கிறவரை அது ஜெனரிக்காக வந்து கிடைக்காது. ஜெனரிக்னால் அதே குவாலிட்டி தான் எல்லாமே இருக்கும், பட் ஆனால் ரேட் வந்து கம்மியாக விற்பாங்க. ஸோ அதுதான் இது முழுக்க முழுக்க பார்த்திங்கன்னா ரேட் கம்மியாக கிடைக்கிற மாதிரி நம்ம நாட்டில் வந்து நம்ம ஜெனரிக்காக நிறைய பண்ணிகிட்ருக்கோம் இந்தியாவில். ஸோ அதெல்லாம் வந்து மக்கள்கிட்ட வந்து அந்தளவுக்கு ஜெனரிக் மெடிசனை பற்றி அவேர்னஸ் கிடையாது. ஸோ அதுவும் வந்து க்ரியேட் பண்ணிட்டு தான் இருக்கும். பட் இதில் என்ன செய்வாங்க அப்படின்னா நல்ல குவாலிட்டியான மெடிசன் வந்து ரொம்ப கம்மியான ரேட்டில் வந்து கொடுப்பாங்க. எது மூலிமா தருவாங்க அப்படின்னா ஸ்பெஷல் கேந்திராஸ், சில மெடிக்கல் ஷாப் வந்து இதுக்குன்னு தனியாக இருக்கும், அது மூலிமா தருவாங்க. அது என்ன ஸ்பெஷல் கேந்திரா, அது என்ன ஸ்கீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் இது ஒரு விஷயம் இருக்குது. அது என்ன ஸ்கீம் அப்படின்னா பிரதான் மந்திரி பாரதிய ஜன் ஆயுஷாதி கேந்திரா அப்படின்னு ஒரு கேந்திராஸ் இருக்குது. அதில் ஜெனரிக் மெடிசன்ஸ் கிடைக்கும், ரொம்ப கம்மியான ரேட்டில் கிடைக்கும். எக்ஸ்பென்சிவாக இருக்கக்கூடிய மெடிசனோட அதே குவாலிட்டி அதே இதில் கிடைக்கும். ஸோ அதுதான் பிரதான் மந்திரி பாரதிய ஜன் ஆயுஷாதி கேந்திரா. இந்த கேந்திராஸ் மூலிமா தான் இது தராங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் ஸ்பெஷல் ஃபியூச்சர்ஸ் என்ன அப்படின்னா மக்கள் மத்தியில் பார்த்திங்கன்னா இதை வந்து அந்த குவாலிட்டி மெடிசனை பற்றின அந்த ஆக்சஸ் கிடைக்கணும். அது மட்டும் இல்லாமல் அந்த ஜெனரிக் மெடிசன் குவாலிட்டியாக எல்லாத்துக்குமே கிடைக்கணும். மக்கள் மத்தியில் இது அவேர்னஸ் க்ரியேட் ஆகணும். அதே நேரம் டிமாண்டும் க்ரியேட் ஆகணும் ஜெனரிக் மெடிசன். ஏன்னா தெரியாது மக்களுக்கு எது பேட்டர்ன் எது ஜெனரிக்னு தெரியாது. ஸோ அதை க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்கீம். பிரதான் மந்திரி பாரதிய ஜனௌஷாதி பரியோஜனாங்கிறது வேறு, கேந்திராஸ் அப்படிங்கிறது அந்த மெடிக்கல் ஷாப். பிரதான் மந்திரி பாரதிய ஜன் ஆயுஷாதி கேந்திரா அப்படிங்கிறது. ஸோ இது மூலிமா அந்த மெடிக்கல் ஷாப் மூலிமா கொடுக்குறாங்க அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ அடுத்தது வந்து நம்ம நேராக வந்து இன்றைக்கி ஹிந்து நியூஸ் பேப்பரில் உள்ள எடிட்டோரியலில் பார்க்கலாம். ஸோ பேஜ் 1ல் அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்லை. ஸோ டேரெக்டாக இதில் போய்க்கலாம். ஸோ இதில் நீங்கள் எது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா லவ் ஜிகாத் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருப்பேன், கான்செப்ட் கிளாரிட்டி அப்படிங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதில் நீங்கள் ஜஸ்ட் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா லவ் ஜிகாத் அப்படின்னா என்னன்னு மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ ஒரு மென் இருக்காங்க அப்படின்னா ஒரு ஃபீமேல் இருக்காங்க. ஸோ அந்த மென்னு வந்து ஆக்சுவலாக வந்து முஸ்லீம், இந்த ஃபீமேல் பார்த்திங்கன்னா ஹிந்து. ஸோ இவங்க வந்து என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. ஸோ மேரேஜ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும் அப்படின்னா அந்த முஸ்லீம் பெண்ணோட அந்த மதத்துக்கு தான் அந்த ஹிந்து பெண் வந்து மாறுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து லவ் ஜிகாத் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா இப்போ வந்து உத்தரப்பிரதேஷ், பீகார் எல்லாத்துலேயும் என்ன பண்ணுறாங்கன்னா நிறையா வந்து ஹிந்து மத பெண்களை வந்து லவ் ஜிகாத் அப்படிங்கிற அந்த பேரில் வந்து முஸ்லீமுக்கு மாறுறாங்க. இதை வந்து நம்ம அந்த லவ் ஜிகாத்தை வந்து எதிர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் அப்படி எதிர்க்க முடியாது. ஏன் அப்படின்னா இது அவங்களோட ஃப்ரீடம், அவங்களுக்குன்னு வந்து பர்சனல் ஃப்ரீடம் டு மேரேஜ் அப்படிங்கிற வந்து நம்ம கர்டைல் பண்ணுற மாதிரி ஆயிரும். ஸோ இது வந்து நம்மளோட கான்ஸ்டியூஷனுக்கே வந்து அகேன்ஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த லவ் ஜிகாத் அப்படிங்கிறத வந்து நம்மளால் வந்து இது பண்ண முடியாது. ஈவன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரிலீஜியஸ் வந்து இன்னொரு ரிலீஜியஸ் பார்த்து கல்யாணம் பண்ணால் அதுக்கு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அந்த செக்குலர் மேரேஜ் பண்ணாங்க அப்படின்னா அந்த கப்புள்ஸ் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து ஃப்ரீடம் இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து இதில் இவங்க வந்து வலியுறுத்துகிறாங்க. ஸோ லவ் ஜிகாத் அப்படிங்கிறது வந்து நீங்கள் கர்டைல் பண்ண முடியாது அப்படிங்கிற பற்றி இதில் சொல்கிறாங்க. ஸோ அங்கே உத்தரப்பிரதேஷில் அந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க, கர்டைல் லவ் ஜிகாத்தை வந்து எதிர்க்கணும். இந்த மாதிரி நிறையா வந்து ஹிந்து பெண்கள் எல்லாமே வந்து முஸ்லீமாக மாறிக்கிட்டே இருக்காங்க இதை பேர் வச்சு அது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை தான் வந்து நீங்கள் ஜஸ்ட் இதை என்னான்னு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். அடுத்தது வந்து ஹிட்டிங் ஃபாசில் ஃபியூவல் கம்பெனிஸ் வேர் இட் ஹர்ட்ஸ். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃபாசில் ஃபியூவல் அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும், கோல், பெட்ரோலியம் இதெல்லாம் வந்து ஃபாசில் ஃபியூவல். ஸோ இது மூலிமா எவ்வளவோ வந்து க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன் வந்து வருது, கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகுது. ஸோ இதனால் நம்ம குளோபல் வார்மிங் ஆகிட்டு இருக்கு, நம்ம நிறைய படிச்சிருப்போம் இதுக்கு முன்னாடி. ஸோ அந்த கம்பெனிஸ்லாம் வந்து இப்போ ஹெட் பண்ணிகிட்ருக்காங்க. அது என்ன ஹிட்டிங் அப்படின்னா பார்த்திங்கன்னா இப்போ எல்லாமே பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து இனி ஃபாசில் ஃபியூவலுக்கு போகக்கூடாது அந்த கம்பெனிஸ் பக்கம் இல்லாமல் எல்லாம் ரெனியூவபிள் எனர்ஜிக்கு வந்து மாறி போயிட்டுருக்காங்க. அந்த ரேட் வந்து கம்மி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. ஈவன் பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் அந்தளவுக்கு நம்ம ஃபாசில் ஃபியூல்ஸ் வந்து யூஸ் பண்ணி நமக்கு வந்து அந்த குளோபல் வார்மிங் எஃபெக்ட் வர்றது கிடையாது. ரொம்ப நம்ம வந்து டெவலப்பிங் கண்ட்ரிஸ் தான், டெவலப்டு கண்ட்ரிஸ் கிட்டேருந்து தான் நிறையா வந்து ரிலீஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ அவங்க தான் வந்து டிவெஸ்ட்மெண்ட் வந்து
டீஇன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அப்படிங்கிறப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கம்பெனிஸ் வந்து அந்த கொடுத்துருக்க அந்த ஃபண்ட் அந்த கொடுத்துருப்பாங்கள ஆல்ரெடி வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, அதுலேருந்து வெளியில் வராங்க. ஸோ அதுதான் இது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்து நம்ம பார்த்துருப்போம் என்ன அப்படின்னா பாரிஸ் கிளைமேட் அக்ரிமெண்ட் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ பாரிஸ் அக்ரிமெண்ட்டில் நம்ம எல்லாருமே வந்து ஒத்துக்கிட்டோம். நம்மளும் பார்த்திங்கன்னா அதனால தான் வந்து ரெனியூவபிள் எனர்ஜிக்கு பக்கம் நம்ம போயிட்டுருக்கோம், சோலார் எனர்ஜி யூஸ் பண்ண. ஸோ இந்த மாதிரி ரெனியூவபிள் எனர்ஜி சைடு வந்து நம்ம போயிட்டுருக்கோம். ஏன் போயிட்டுருக்கோம் அப்படின்னா நமக்கு அந்த பாரிஸ் அக்ரிமெண்ட்டில் வந்து போட்டிருப்போம். ஸோ இந்த மாதிரி வந்து குளோபல் லெவலில் வந்து நம்ம 2 டிகிரி செல்சியஸ் கீழே வந்து குறைக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும், ஃபாசில் ஃபியூலை யூஸ் பண்ணுறதை நம்ம கம்மி பண்ணணும். ஈவன் பார்த்திங்கன்னா நம்ம நிறையவே வந்து ரெனியூவபிள் எனர்ஜி பக்கம் நம்ம டார்கெட் பண்ணி போயிட்டு தான் இருக்கோம். பட் இருந்தாலுமே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அந்த ஃபாசில் ஃபியூவல் அப்படிங்கிற அந்த டிபெண்டன்சி வந்து இன்னுமே வந்து அதிகமாகிட்டுருக்கு. ஏன் அப்படின்னா இதில் வந்து கிடைக்கக்கூடிய அந்த இது வந்து ரெனியூவபிள்லே கிடைக்க மாட்டேங்குது. பட் இதில் பார்த்திங்கன்னா நிறையாவே வந்து நமக்கு எனர்ஜி கிடச்சிட்ருக்கு. ஸோ அதுதான். பட் என்ன தான் நம்ம அதிலேருந்து எடுத்தாலும் நம்ம ரிலீஸ் பண்ணக்கூடிய அந்த கார்பன் டை ஆக்சைடு எமிஷன் அப்படிங்கிறது வென் கம்பேரிங் டு அதர் கண்ட்ரிஸ் கம்பேர் பண்ணும்போது, டெவலப்டு கண்ட்ரிஸ் கம்பேர் பண்ணும்போது நம்ம கம்மியாக தான் இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். பட் இப்போ நிறையா வந்து அந்த ஃபாசில் ஃபியூவல் கம்பெனிஸ் வந்து பேங்க்ரப்ட் ஆகிட்டுருக்கு, வந்து திவால் ஆகிட்டுருக்கு. ஏன்னா அவங்க எல்லாருமே வந்து அவங்ககிட்ட இருந்து அந்த இது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இருக்கனால அவங்களால வந்து அந்த கேபிட்டலை வந்து ரைஸ் பண்ண முடியல. அவங்க ரொம்பவே வந்து பாதிக்கப்பட்டு இருக்காங்க. எனவே இது ஒரு நல்ல விஷயம் தான். பட் இருந்தாலும் சடனாக வந்து நம்மளாலையும் மாற முடியாது அப்படிங்கிற விஷயத்தை தான் வந்து இதில் அவங்க சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ ஜஸ்ட் இது என்னன்னு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். இதை பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் நியூஸ் பேப்பரை ஒரு கிளான்ஸ் ரீட் பண்ணுங்கள். அடுத்தது வந்து அகாடமியா அண்டு த ஃப்ரீ வெல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா நமக்கு நல்லாவே தெரியும் நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி அப்படிங்கிறத பற்றி நம்ம நேற்று கூட பார்த்துருப்போம். அதை பற்றின மெயின்ஸ் கொஷின் கூட நான் கொடுத்துருப்பேன். ஸோ நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி அப்படிங்கிறது வந்து 2020 ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ இது மூலிமா வந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இந்தியாங்கிறது ஒரு குளோபல் நாலேஜ் சூப்பர் பவராக வரப்போகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்குவோம். அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஆக்சுவலாக எது கூட லிங்க் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அந்த கோல் வந்து 4ல் வந்து லிங்க் ஆகிருக்கு அப்படிங்கிறதும். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 100% வந்து கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ வந்து ஸ்கூல் எஜுகேஷன் 100% ஆகும். அதே மாதிரி ஹையர் எஜுகேஷன் வந்து காலேஜ் ரிலேட்டடாக எஜுகேஷன் வந்து 50% ஆகும். 2035 நம்ம வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அதை தான் வந்து இதில் சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணிகிட்டு இருக்கும்போது எஜுகேஷன் அப்படிங்கிற சிஸ்டம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இப்போ ஃப்ரீயாக இருக்கா, இல்லை வந்து எரோஷன் வந்து அகாடமிக் ஃப்ரீடம் இருக்கா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா இதில் வந்து ஒரு ரிப்போர்ட் என்ன ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இன்டர்நேஷ்னல் அகாடமிக் ஃப்ரீடம் இண்டெக்ஸ், சுதந்திரம் ஃப்ரீடம் அப்படின்னு சுதந்திரம் அகாடமிக் வைஸா இதில் நம்மளோட ஸ்கோர் பார்த்திங்கன்னா 0.352 தான் இருக்கும் வென் கம்பேரிங் டு சவுதி அரேபியா. அது மட்டும் இல்லாமல் மலேசியா, பாகிஸ்தான், பிரேசில், அப்புறம் வந்து சோமாலியா, உக்ரைன் இவங்களெல்லாம் கம்பேர் பண்ணும்போது நம்ம வந்து பெட்டராக இல்லை அப்படிங்கிறாங்க. இவங்களாம் வந்து நம்ம இந்தியாவோட பெட்டராக இருக்காங்க அப்படிங்கிறதையும் வந்து இதில் சொல்கிறாங்க. ஸோ ஏன் அப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஆக்சுவலாக வந்து இந்த நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி 2020 என்ன வந்து சொல்கிறாங்க அப்படின்னா நிறைய க்ரியேட்டிவிட்டி கொண்டு வரணும், கிரிட்டிக்கல் திங்கிங் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிஸோட அந்த இன்டர்ஃபரன்ஸ் இருக்காது அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. பட் இதில் ஒரு விஷயம் வந்து நீங்கள் நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா இப்போ இதில் வந்து 8 காம்போனன்ட்ஸ் யூஸ் பண்ணி தான் வந்து அவங்க செஞ்சுருக்காங்க. நமக்கு வந்து அந்த ஸ்கோர் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அது என்ன அந்த 8 காம்போனன்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரீடம் ஆஃப் ரிசர்ச் அண்ட் டெக்னிக்ஸு, அதுக்கப்புறம் நமக்கு அந்த அகாடமிக் எக்ஸ்சேஞ்ச் அண்டு டிசமினேஷனுக்கு வந்து ஃப்ரீடம் கொடுக்கறது, இன்ஸ்டியூஷனுக்குன்னு ஒரு அட்டானமி கொடுக்கறது, கேம்பஸை வந்து ஒற்றுமை அந்த இன்டெகிரிட்டி ஆகிறது, தென் ஃப்ரீடம் ஆஃப் அகாடமிக் அண்ட் கல்ச்சுரல் எக்ஸ்ப்ரெஷனை வந்து அவங்க வெளிப்படுத்துறது, கான்ஸ்டியூஷனல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் அகாடமிக் ஃப்ரீடம் கொடுக்கறது, தென் பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் லீகல் கமிட்மெண்ட் டு அகாடமிக் ஃப்ரீடம் கொடுக்கறதுலேருந்து ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்களோட கல்ச்சுரல் ரைட்ஸ் எல்லாத்தையும் அவங்க பார்த்து அதில் என்ன மாதிரி ஸ்கோர்ஸ் அவங்க எல்லாம் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத வச்சு தான் இந்த ஸ்கோர் வந்து தராங்க. இப்போ இந்தியாவில் பார்த்திங்கன்னா என்ன அப்படின்னா நமக்கு வந்து அந்த இன்ஸ்டியூஷனல் அட்டானமிலேருந்து அந்த கேம்பஸ் இன்டெகிரிட்டி, அதுக்கப்புறம் ஃப்ரீடம் ஆஃப் அகாடமிக் அண்ட் கல்ச்சுரல் எக்ஸ்ப்ரெஷன், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கான்ஸ்டியூஷனல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் அகாடமிக் ஃப்ரீடம் இதில் எல்லாத்துலேயுமே நம்ம ரொம்ப அந்தளவுக்கு இல்லை அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. ஸோ இதில் மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் அப்பாயின்மெண்ட்லேருந்து நம்ம டாப் ரேங்கிங் போஸ்ட்லலாம் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி யார் இருக்காங்கன்னா அந்த வைஸ் சான்சலர் அப்படிங்கிற போஸ்ட் வந்து மோஸ்ட்லி அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு தான் வந்து
கொடுக்குறாங்க. ஸோ அப்படிங்கிறப்ப இந்த எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷன் அந்த ரெகுலேட்டரி அந்த பாடிஸ் வந்து போர்ட் சென்டராக இருக்கட்டும், ஸ்டேட் லெவலாக இருக்கட்டும், மோஸ்ட்லி பியூரோக்ராட்ஸ் தான் இருக்காங்க. ஸோ அப்படிங்கிறப்ப இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசியோட அந்த 2020 எய்ம் என்னென்னா பியூரோக்ராட்ஸாக மாற்றணும் அப்படிங்கிறது தான். பட் அப்படிங்கிறப்ப ஓகே, பட் அந்த மாதிரி நடக்க முடியுமா அப்படிங்கிறது தான் வந்து இதில் சொல்கிறாங்க. அதனால தான் இந்த தடவை நம்ம வந்து அவங்க மற்ற கண்ட்ரிஸை விட நம்ம லோவில் இருக்கோம் அந்த ஃப்ரீடமில் அப்படிங்கிறதையும் வந்து, ஏன்னா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸோட இன்டர்ஃபரன்ஸ் வந்து நம்ம கம்மி பண்ணணும் அப்படிங்கிறதான் வந்து இதில் மெயினாக வந்து எம்ஃபசைஸ் பண்ணி சொல்கிறாங்க. ஸோ இந்த கான்செப்ட் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அடுத்தது வந்து ஸ்ரீலங்காவில் வந்து நிறைய வந்து 120 வைல்ஸ் வந்து ரெஸ்கியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து இதில் என்ன அப்படிங்கிறதையும் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ கரெக்ட் டைமில் வந்து அவங்கள வந்து ரெஸ்கியூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 வைல்ஸ், அதுக்கப்புறம் 1 டால்ஃபின் வந்து டெத்தாக இருக்குது, அந்த ஷோரில் வந்து கரை ஒதுங்கி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு மோஸ்ட்லி நீங்கள் என்ன பேக்ரவுண்டில் நினைக்கணும் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நாங்கள் பிங்க் வைல்ஸ் அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்துருப்போம். கிளைமேட் ரிலேட்டடான சேஞ்சஸ்னால தான் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதுவும் பேக்ரவுண்டில் நாளைக்கு சொல்லுவாங்க. ஸோ என்ன ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்க்கணும், என்விரான்மெண்ட் ரிலேட்டடாக. அடுத்தது வந்து எக்ஸ்போர்ட்ஸ் ஃபால்ஸ் அகெயின் ஆன் அ குளோபல் ட்ரேடு. ஸோ நம்ம இதில் பார்த்திங்கன்னா இப்போ எக்ஸ்போர்ட் வந்து ஃபால் ஆகி ஆரம்பிச்சிருக்கு, குளோபல் ட்ரேடு இதை வந்து அகெயின் வந்து ஃபால் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நமக்கே நல்லா தெரியும் எக்ஸ்போர்ட் வந்து ஃபால் ஆச்சு அப்படின்னா நம்மளோட டெஃபிஷிட் வந்து அதிகமாயிரும் அப்படிங்கிறத பற்றி. ஸோ அந்த ஆங்கிளில் வந்து நீங்கள் கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் யோசிக்கணும். அடுத்தது வந்து மெயின்ஸ் கொஷின் வந்து இன்றைக்கி நான் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா ரைஸ் ஃபோர்ட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறத வந்து இன்றைக்கி நான் கொடுத்துருக்கேன். ஸோ இது மூலிமா வந்து ரொம்ப அனீமியா வந்து லெவலில் விரட்ட சோறுகு, அண்டர் நியூட்ரிஷன்லாம் ப்ரிவைலிங் ஆகிட்டுருக்கு. இதெல்லாம் வந்து நம்மளால் வந்து சரி பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து இன்றைக்கி மெயின்ஸ் கொஷின். இதில் நீங்கள் 2 பேஜ் வந்து 2 சைடு நீங்கள் எழுதணும். ஃபஸ்ட்டு வந்து இன்ட்ரொடக்ஷனில் வந்து 3 to 4 லைன்ஸ் வந்து ரைஸ் ஃபோர்ட்டிஃபிகேஷன் அப்படின்னா என்னன்னு எழுதுங்க. அதுக்கப்புறம் இதை பற்றின விஷயங்கள்லாம் எழுதிட்டு நீங்கள் இதை வந்து கன்க்ளூட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கன்க்ளூஷனில் 3 to 4 லைன்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் டெலகிராமில் வந்து நீங்கள் அதை போஸ்ட் பண்ணுங்கள். PDF ஃபார்மேட்டில் நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள். டெலகிராமில் நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணிங்கன்னா தான் உங்கள் ஆன்சர்ஸ் வந்து எல்லோரும் பார்ப்பாங்க. அப்போ தான் வந்து நிறைய பேர்த்துக்கு நீங்கள் எப்படி எழுதியிருக்கீங்க அப்படிங்கிற ஐடியாஸ் வந்து நிறைய பேர்த்துக்கு தெரியும். ஏன்னா நிறைய பேர் இப்போ பிகினராக இருக்கீங்க, மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் எப்படி எழுதணும்னு கண்டிப்பாக தெரியாது. ஸோ நீங்கள் போஸ்ட் பண்ணுறதை வந்து டெலகிராமில் வந்து அந்த சாந்தி IAS அப்படிங்கிறதுல வந்து போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் எல்லாத்துக்குமே வந்து உங்களோட ஆன்சர் வந்து எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இனி யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்கள் டெலிகிராம் குரூப்பில் லிங்க் இருக்குது, டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஆட் ஆகிக்கோங்க. டெய்லி ஷெடியூல்ஸ் வந்து கண்டினியூவாக போயிட்டுருக்கு. தேங்க்யூ ஸோ மச்.